கண்மணி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அனுப்ப முடியாதுன்னு சொன்னோன்னே, ப்ளீஸ் எங்களை அனுப்பிச்சிடுங்க அப்படின்றாங்க. ப்ளீஸ்ண்ணா தயவுசெய்து அனுப்பிச்சிடுங்கண்ணா. அதெல்லாம் அனுப்ப முடியாது. அண்ணன் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்றோன்னே, வேறு வழி இல்லாமல் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து வெண்ணிலா வந்து கண்ணை காட்டுறாங்க. அவங்ககிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்பாடு பண்ண ரவுடிஸை அவங்க போய் இந்த ரவுடிஸ் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அண்ணன் ப்ளீஸ்ண்ணே, அவங்க ரொம்ப புருஷன் பண்ணட்டினே விட்டுருண்ணே, அவங்களுக்கும் லைஃப் இருக்குல்லண்ணே அப்படின்னோடனே, சரிடா விட்டுடுறேன், கடைசியாக வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம் அப்படின்னோடனே, என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. ஒன்றும் கிடையாது, 2 பேரும் ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாமல் இருப்போம். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தால் 2 பேரும் பிரிய மாட்டோம். அதுக்கப்புறம் 2 பேரும் நாங்கள் விரும்பின காலம் ஃபுல்லாக விரும்பிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு கிளம்புங்க அப்படின்னோடனே, நான் பிரிய மாட்டேன், எப்போவுமே உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து கையை பிடிச்சி அப்படியே வந்து ஹக் பண்ணி சொல்கிறாரு நம்ம கண்மணிக்கிட்ட. கண்மணி ஹக் பண்ணி, நான் பிரிய மாட்டேன் உங்களை விட்டு, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு வந்து வயிறா எரியுது, தாங்கவே முடியல. வெண்ணிலாக்கா அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. சரி ஓகே, 2 பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும், எக்காரணம் கொண்டோ 2 பேரும் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. நான் ஏதாவது ஒரு உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், உடனே வருவேன். அது மட்டும் கிடையாது, உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாங்க, நான் வந்து நிற்பேன் தம்பி அப்படின்னோடனே, வந்துடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்கிறாரு நம்ம வந்து அன்பு. அடுத்து வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ வந்து வெண்ணிலாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அன்பும் கண்மணி வந்து ரொம்ப ஆட்டம் போட்டாங்க. இந்த கண்மணி அப்படி வந்து உரசுற அன்பு கூட அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து சரி, இந்த நடந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டால் ஒரே சிரிப்பாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பவி வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பவி சிரிக்காதீங்க, போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து வெக்கப்படுறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அழிச்சது ஜாக்பாட், இங்கே பண்ணாத ரொமான்டிக் எல்லாம் சேர்த்து வச்சு அங்கே பண்ணிட்டீங்க போல் இருக்கே அப்படின்னு ஒன்று கண்மணி சிரிக்கிறாங்க. அன்பு வெக்கப்படுற. இதெல்லாம் பார்த்த வெண்ணிலாவுக்கு வயிறாக எரியுது, தாங்கிக்கவே முடியல. சரி, நம்ம வந்து இப்படி இருக்கலாம்னு நினச்சா கடைசியில் கண்மணி அன்பு இப்படி இருந்திருக்காங்களே, அன்பு வந்து விரும்பாத ஒரு விஷயத்த செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது, இந்நேரம் என் கூட கண்ணு இருந்தார்னா என்கிட்ட வந்து எப்படிலாம் லவ் சொல்லியிருப்பாரு, ஐயோ அதெல்லாம் நினச்சி பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க, யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாருக்கும் தூக்கம் வச்சு தூங்க போகிறாங்க. ஐயோ கண்மணி அன்பு ஒரே ரூமுக்கு போகிறாங்களே, தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் தடுக்க பார்க்குறாங்க. அப்போ வந்து அன்பு வந்து இல்லை, அன்புக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கூடவே போயிடுறாங்க. அதனால் வெளில என்ன பண்ணுறது திறமை டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே கண்மணி அன்பும் போயிட்டு ரூமில் படுத்துருக்காங்க. அப்போ வந்து அன்புக்கு ரொம்ப குளிருது. என்னங்க இவ்வளோ குளிருது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போர்வை எடுத்து போற்றி விடுறாங்க. அப்போ கூட குளிர் அடங்கவே மாட்டேங்குது. என்னங்க இப்போ கூட குளிருது உங்களுக்கு, சரி கிட்ட வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து உங்களுக்கு வேணான்னா வேணாம், ஐயோ அதெல்லாம் வேணாம், வா கண்மணி அப்படின்றாரு. அப்போ உடனே கிட்ட வராங்க. அப்புறம் வந்து சரிங்க ரொம்ப குளிர்தா அப்படி, சரி நான் உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நான் கட்டி பிடிச்சிக்கிட்டோமா அப்படின்றாங்க. உடனே வந்து சரி கண்மணி, ஐயோ எவ்வளோ சந்தோஷமான விஷயத்தை இப்படி சொல்கிறாளே அப்படின்னோடனே, சரி கண்மணி அப்படி சொல்லிட்டு கண்மணி வந்து கட்டி பிடிக்கிறாரு. அன்பு கட்டிப்பிட 2 பேருமே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னோடனே, ரொம்ப இதமாக இருக்குது கண்மணி அப்படின்றாரு. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல கண்மணிக்கு. எனக்கும் தான் அப்படின்றாங்க. அப்படியே ஒருத்தர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு தூங்குறாங்க. அப்போ வந்து கண்மணி வந்து அன்பு வந்து அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு ஒரே போர்வைக்குள்ளே சந்தோஷமாக தூங்குறாங்க. உடனே வந்து அன்பு சொல்கிறாரு, இந்த அணைப்பு போதும் கண்மணி, வேறு எதுவுமே வேணாம் இந்த உலகத்தில், இது மட்டும் போதும், எனக்கு எந்த குளிரும் எந்த வந்து விஷயமும் என்னை தாக்கவே தாக்காது, நீ இருந்த இந்த அணைப்பு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே தன்னை மறந்து தூங்குறாரு இங்கே வந்து அன்பு. அப்புறம் கண்மணியும் நல்லா வந்து தூங்கி போயிடுறாங்க. இங்கே வந்து வெள்ளாக்கு தூக்கமே இல்லை, நடந்த விஷயத்தை நினச்சி டென்ஷன் ஆகிடுறாங்க. விடவே கூடாது, நாளைக்கு அன்புக்கிட்ட நம்ம லவ்வை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், நிறைய வாட்டி சொல்லிவிட்டு அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, நாளைக்கு அன்பு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும், அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் நம்ம போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க.